ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. நம்மளில் ஒரு சிலருக்கு உடல்நிலை அடிக்கடி ஏதாவது பாதிச்சுட்டே இருக்கும். உடல் ரீதியாக கை கால் வலிக்கிறது, இல்லைனாக்கா தலை வலிக்கிறது, முக்கியமாக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறது. அதுலேயும் பெண்களுக்கு குறிப்பாக அதெல்லாம் இருக்கும். இது நம்ம ராகவேந்திர சுவாமிகளிடத்தில் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுறச்ச அவரோட ஸ்தோத்திரத்திலே சொல்லுவாங்க, எஃபிபே ஜலமே தேன ஸ்தோத்ரே நைவாபி மந்திரிதம் தஸ்ய குக்ஷி கதா தோஷா சர்வே நஷ்யந்தி தக்ஷணாத். அவரை ஸ்மரணை பண்ணிட்டு நம்ம ஜலம் தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு அதில் நாம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படின்னு எழுதலாம். அதுக்கு மேலே கையை மூடிண்டு ஒரு 108 முறை இல்லை 54 முறை இல்லை 21 முறை ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா ஸ்ரீ ராகவேந்திராய நமஹான்னு ஜபம் பண்ணி அதை நாம் சாப்பிட்லாம். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு சில வீட்டில் தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதுனாக்கா ஒரு சொம்பு நிறையா ஜலம் எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம எல்லாத்தையும் இந்த ஜபம் பண்ணிவிட்டு 108 முறை ஜபம் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தா எல்லாருமே இதை சாப்பிடலாம். அப்போது இது போக போக நாளடைவில் இதற்கு உண்டான பலன் கிடைக்கும். எப்படி நம்ம ஒரு மருந்து எடுத்துட்டோம்னாக்கா உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்காதோ, 2-3 டோஸஸ் நாம் எடுத்துக்கணுமோ, அதுபோல் இந்த அபிமந்திரணம் பண்ண ஜலத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு முறை இருக்குது. பக்கத்துலேயே யாருக்காவது ராகவேந்திர சுவாமிகளுடைய மடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மடத்தில் டெய்லியுமே பாதோதக்கம் பண்ணுவாள். ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதத்துக்கு ஜலாபிஷேகம் பண்ணுவாள். அதை புரோக்ஷணம் பண்ணுவாள். அதை நம்ம தீர்த்தமாகவும் பிரார்த்தனம் பண்ணிக்கலாம். அது கை மேலே பலன் கிடைக்கக்கூடியது. அது ரொம்ப விசேஷமாக நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் வீட்டில் நாங்கள் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு படம் வச்சுருக்கோம், இல்லை விக்கிரகங்கள் மாதிரி ஏதாவது வச்சுன்னு இருக்கோன்னு சொன்னால் அதுக்கு நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம் பண்ணி அதை டெய்லியும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம். பால் அது நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது நம்ம உடல் ரீதியாக வரக்கூடிய தொந்தரவுகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சரியாகும். கை கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, குடைச்சல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க சுவாமிக்கு நல்ல எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த எண்ணெய் சாசனம் பண்ண பிறகு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை நாம் தேய்ச்சி குளிக்கலாம். அதோட கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிட்டு நாம் அதை எடுத்து தேய்ச்சி குளிக்கிறச்ச நமக்கு அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகும். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியது, கண்கண்ட குருமாராக இருக்கக்கூடியவர்னா ராகவேந்திர சுவாமிகள் தான். இந்த ராகவேந்திர சுவாமிகளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய முறைகள் இருக்குது, எப்படிலாம் நம்ம உடலை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதில் அதில் நிறையா இருக்குது. அதுதான் அவங்க அஸ்தோதகம்னு சொல்லிட்டு கொடுப்பான் நமக்கு. சுவாமி போஜனம் பண்ணது நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை நம்ம கையில் வாங்கிட்டு ஸ்வீகாரம் பண்ணணும். இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறச்ச என்ன ஆகிறது அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்பானது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல நினைவாற்றல் நமக்கு இருக்கும். சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை எடுத்து சாப்பிட்றதுனால டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வரணும். இது எல்லாமே எதுவாக இருந்தாலும் நித்தியப்படி நாம் அனுஷ்டானம் பண்ணோன்னா தான் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அந்த ஜலம் அபிமந்திரணம் பண்ணி வீட்டில் சாப்பிட்றது அது கை மேலே பலன் நல்லபடியாக கிடைக்கும். எல்லாருமே இதை செய்யணும். யாருக்கெல்லாம் உடல் தொந்தரவாக இருக்கோ அவங்கெல்லாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பகவானோட அனுகிரகம், ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகளிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.